வீடியோவில் தமிழ் சினிமா நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களை பற்றி பார்ப்போம். வீடியோவில் எண்டிங்கில் இவங்களை பற்றியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்லியிருக்கோம். பெயர் சிவகார்த்திகேயன். பிறந்த தேதி 17/2/1985. உயரம் 175 சென்டிமீட்டர். ஸ்கூல் சாம்பியன் ஏஞ்சல் இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். காலேஜ் ஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. MPA in the Indian Institute of Planning and Management. சிவகார்த்திகேயன் அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து மீடியாக்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்குது. ஆனால் அவங்க அப்பா எஸ்ஐயாக இருக்கனால அவங்க அப்பாவுக்கு பயந்துக்கிட்டே ரொம்ப அமைதியாக இருப்பாங்கன்னா, ஆனால் என்ன ஒரு சேட்டத்தனமாக இருந்தாலும் அவங்க அம்மாக்கிட்டே அவங்க அக்கா கிட்ட மட்டும்தான் காமிப்பாங்களாம். சிவகார்த்திகேயன் அவங்களுக்கு ஸ்கூல் அண்ட் காலேஜ் படிக்கும் போதில் எந்த ஒரு ப்ரோக்ராமாக இருந்தாலும் சிவகார்த்திகேயன் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருந்ததே கிடையாது. அந்தளவுக்கு காமெடி டான்ஸ் எல்லாமே எல்லா ப்ரோக்ராம்லேயுமே அவர் பண்ணுவாராம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் சிவகார்த்திகேயன் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது விஜய் டிவியில் கலக்க போவது யார் அந்த ஷோ இப்போ வரைக்கும் ரன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அந்த சிவகார்த்திகேயன் சார் இருக்கும்போது அந்த அளவுக்கு காமெடியாக இருக்கட்டும் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவரட் அப்படின்னா விஜய் டிவியில் அது எது அதில் சிவகார்த்திகேயன் சார் தான் ஹோஸ்ட்டாக இருப்பாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோ காமெடியாக வர்றவங்க எல்லாத்தையும் அவ்வளோ காமெடியாக வச்சுக்கிருப்பாங்க. அதில் சிரிச்சா போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டு வரும். அதில் இவர் காமெடியாக நம்மளை இன்னும் அதிகமாக சிரிக்க வைக்கதான் சிரிச்சா போச்சு ரவுண்டில் தான் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் தான் இவங்க ஜோடி நம்பர் 1 சிவகார்த்திகேயன் சார் டான்ஸ் ஆடுவாங்க. நம்ம எல்லோரும் இவர் ஒரு காமெடியாக மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஆனால் ஜோடி நம்பர் 1 தான் இவர் ஒரு டான்ஸராகவே நம்ம எல்லோரும் பார்த்துருக்கோம். லிட்டில் சூப்பர் சிங்கர் ஜூனியர் இந்த ஷோவில் சிவகார்த்திகேயன் சார் தான் அதில் ஹோஸ்ட்டாக இருந்திருப்பாங்க. டிவியில் என்ன ஒரு அவார்டு கொடுத்தாலும் அதில் ஹோஸ்ட்டாக இருக்கிறது நம்ம கோபிநாத் சாரும் சிவகார்த்திகேயன் சார் தான் இருப்பாங்க. 2012 மெரினா என்ற படத்து மூலயமா தான் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஹீரோவாக சிவகார்த்திகேயன் சார் அறிமுகமாகறாங்க. இந்த படம் அவருக்கு பெரிய அளவில் ஹிட்டு கொடுத்துருக்கு. 2013 மனங்கொத்தி பறவை என்ற படத்தில் சிவகார்த்திகேயன் சார் நடிச்சிருப்பாங்க. கேடி பில்லா கிளாடி ரங்கா என்ற படத்தில் விமல் சார், சூரி சார், சிவகார்த்திகேயன் சார் எல்லாம் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் எவ்வளோ காமெடி இருக்கோ அந்த அளவுக்கு அப்பா சீனில் நம்ம எல்லாரையும் அழுக வச்சுருவாங்க. அந்த அளவுக்கு இந்த படம் சூப்பராக இருக்கும். எதிர்நீச்சல் இந்த படம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த படம் பாட்டாக இருக்கட்டும், நடிப்பு எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும். சிவகார்த்திகேயன் சார் இந்த படத்து மூலியம் தான் இன்னும் பெரிய அளவுக்கு ரீச் ஆனார். 2014 மான் கராத்தே என்ற படத்தில் சிவகார்த்திகேயன் சார் நடிச்சிருப்பாங்க. இதில் ஹன்சிகா மோத்மணி மேமும் நடிச்சிருப்பாங்க. 2015 காக்கி சட்டை என்ற படத்தில் சிவகார்த்திகேயன் சார் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ஒரு புதுவிதமான கேரக்டராக ஒரு போலீஸாக நம்ம பார்த்துருப்போம். 2014 ரஜினி முருகன் என்ற படத்தில் சிவகார்த்திகேயன் சார், சூரி சார் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் அவ்வளோ காமெடியாக இருக்கும். சூப்பராக இருக்கும் பாட்டு எல்லாமே. படத்தில் கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் பாட்டு, டான்ஸு, காமெடி எல்லாமே சூப்பராக இருக்கும். அந்த லவ் ப்ரப்போசலாக இருக்கட்டும் எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். சிவகார்த்திகேயன் சார் படம்னாவே அதில் காமெடி கண்டிப்பாக இருக்கும்னு அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் கனா படத்தில் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஒரு கோச்சாக நடிச்சிருப்பாங்க. இது அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த படம். 2019 மிஸ்டர் லோக்கல் என்ற படத்தில் நயன்தாரா மேம் கூட சிவகார்த்திகேயன் சார் நடிச்சிருப்பாங்க. இந்த படமும் அவருக்கு பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கு. நம்ம வீட்டு பிள்ளை இந்த படத்தில் அவ்வளோ காமெடி இருக்கும். சூரி சார் காமெடியாக இருக்கும், சிவகார்த்திகேயன் சார்லாம் சேர்ந்து அந்த அளவுக்கு காமெடியாக இருக்கும். ஆனால் ஒரு செகண்ட் நம்ம எல்லாத்தையும் அழுக வச்சுருப்பாங்க. அந்த அண்ணன் தங்கச்சி அந்த பாசம், அந்த பாட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். 2021 டாக்டர் என்ற படத்தில் சிவகார்த்திகேயன் சார் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் பாட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். நம்ம எல்லா படத்துலையுமே காமெடி வந்திருக்கும். ஆனால் இந்த படத்தில் அவ்வளோ சைலண்ட்டாக அழகாக நடிச்சிருப்பார் சிவகார்த்திகேயன் சார். 2022 டான் என்ற மூவியில் சிவகார்த்திகேயன் சார், பிரியங்கா மோகன், சிவாங்கி, பாலா, விஜய் இது நிறைய கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை காலேஜ்னால் இப்படி தான்டா இருக்கணும் அப்படின்னு. நம்மளே திரும்பி பார்க்க வச்ச படம் அப்படின்னா இந்த படம் எல்லாருடைய ஃபேவரட் ஒன்றில் இந்த படம் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படமாக இருக்கட்டும், பாட்டு எல்லாமே அவ்வளோ மைல்டாக இருக்கும். 2023 மாவீரன் என்ற படத்தில் சிவகார்த்திகேயன் சார் நடிச்சிருக்காங்க. 2024 அயலான் என்ற படத்தில் ராகுல் பிரீத் சிங்கோட நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட ஆடியோ லான்ச் கூட சிவகார்த்திகேயன் சாரோட பையன் குகன் அழகாக வணக்கம் சொல்லி இந்த படம் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அயலான் அப்படி அழகாக சொல்லியிருப்பாங்க அந்த சின்ன வயசுலேயே அவங்க. அவங்கள பற்றி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள்.